வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பேரூட்டச்சத்து லிஸ்ட்டில் வரக்கூடிய டிஏபி சத்தை பற்றி பார்ப்போம். தமிழில் வந்து மணிச்சத்துன்னு சொல்லுவோம். இந்த டிஏபி வந்து எந்தெந்த பயிர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், இந்த டிஏபி போய் பயிரில் என்னென்ன வேலைகள் செய்யுது, இது கொடுக்குறதுனால என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுது, ஒரு பயிருக்கு எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்கணும், இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த டிஏபி எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா ராக் பாஸ்பேட்லேருந்து தாங்க தயாரிக்கிறாங்க. ராக் பாஸ்பேட் மூலப்பொருளை கொண்டு தான் பல உரங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ராக் பாஸ்பேட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ராக் பாஸ்பேட்டை கொண்டாந்து டை அமோனியம் ப்ளஸ் பாஸ்பரிக் அமிலம் இது ரெண்டையும் ஊற்றி தான் டை அமோனியம் பாஸ்பேட்டாக கொடுக்குறாங்க. இதோட ஸ்டார்ட் தாங்க டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட். டை அமோனியம் பாஸ்பேட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நைட்ரஜன் 18% கிடைக்குது, டை அமோனியம் பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா 46% கிடைக்குது. இதாங்க 18க்கு 46. இதில் வந்து பொட்டாஸ் கிடையாது, கடைசியில் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். பொதுவாக உரத்தில் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் தான், என்பிகே. இந்த 3 தான் மாற்றி பேரை மாற்றி பிரச்சனையை மாற்றி வேறு பேரில் உரங்களை கொடுத்துட்ருக்காங்க. விவசாயிகள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த உரம் வேறு இந்த உரம் வேறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பெரும்பான்மை விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 5 16 16 17 வித்தியாசம் தெரியாது. 5 வேறு உரம், 16 வேறு உரம், 17 வேறு உரம் நினச்சிட்டு இருக்காங்க. 3மே ஒரே கான்செப்ட் தான். 3லேயும் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது உரங்கள், அவ்வளோதாங்க. நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். பொதுவாக வந்து ஒரு பயிருக்கு தேவையான நியூட்ரியன்ட் வந்து ஒரு நுண்ணுணர்ச்சத்தில் எல்லாமே கலந்தே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு பயிருக்கு வந்து சல்பர் அவசியம் தேவை. இது சல்பரோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லா கலப்புரங்களையும் சல்பர் கலந்தாங்க வரும். இது வந்து விவசாயிகளுக்கு வந்து தெரியாது. 5 போட்டேன் இந்த கிடவு, அடுத்த கிடவு 16 போடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. ஒரு குறிப்பிட்ட உரம் கிடைக்கலன்னா அதவே நினச்சிட்டு இருப்பாங்க, கடையே ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. டிஏபி கிடைக்கலாம், அதுக்கு மாற்று என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். டிஏபி மாற்று உரங்கள் பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட் போடலாம், சூப்பர் பாஸ்பேட் போடலாங்க, 10 26 போடலாங்க. நமக்கு வந்து அந்த சென்டரில் இருக்கக்கூடிய என்பிகே பார்த்தீங்கன்னா என் வந்து நைட்ரஜன், பி வந்து பாஸ்பரஸ், கே வந்து பொட்டாசு. இந்த பியோட சதவீதம் எந்த உரத்தில் அதிகமாக இருக்கோ அந்த உரத்தை வந்து நீங்கள் போட்டீங்கனாலே நீங்கள் தனியாக டிஏபி கொடுக்க தேவையில்லை. அப்புறம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மை விவசாயிகள் பார்த்தீங்கன்னா டிஏபி வாங்கி கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி விட்றாங்க. அது தவறான செயலுங்க. டிஏபி பொறுத்த வரைக்கும் அடி உரமாக தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது பேர்லேயே அதோட வேலைகள் இருக்குது. டிஏபிக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா மணிச்சத்து, அதாவது காய்கறிகள் நிறைய பிடிக்கக்கூடிய வேலையில் இது செய்யும். டிஏபியோட வேலைகள் என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இந்த டிஏபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடி உரமாக தான் கொடுக்கலாம். நிறைய விவசாயிகள் வாங்கி கொண்டு போய் கரைச்சி விடுவாங்க. டிஏபி பொறுத்த வரைக்கும் எளிதில் கரையாத வடிவில் தான் அவங்களுக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சீக்கிரம் கரையாது. விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பெனி உரம் சரியில்லைப்பா, சீக்கிரம் கரையவே மாட்டேங்குது, அந்த கம்பெனி உரம் வாங்கி போட்டேன் நல்லா கரையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறான புரிதலுங்க. டிஏபியோட கான்செப்டே மணிச்சத்து, அதாவது வந்து பூ பூக்கக்கூடிய பூக்களை வந்து உதிராமல் தடுத்துக்கும், விடக்கூடிய பிஞ்சிகளை வந்து அப்படி உதிராமல் தடுத்து வச்சுக்கும். அதோட பேர்லேயே அதோட வேலைகள் இருக்குது. அதாவது மணிச்சத்து, மணிகளை வந்து கெட்டியாக பிடிக்கும், உதிர விடாது. பூ பூக்கிறதுக்கு சில டானிகள் அடித்து பூ பூக்க வச்சிடலாம். தலைச்சத்துக்கு வந்து சில உரங்களை விட்டு தலைச்சத்து வர வச்சிடலாம். இப்போ எடுக்கக்கூடிய காயை வந்து எப்படி செட்டாக வைக்கிறது, அந்த காய் செட் ஆகணும் அப்படின்னா மணிச்சத்து அவசியம் தேவைங்க. இந்த டிஏபியோட வேலையே அதே தான். அப்போ மணிச்சத்து வந்து லாங் டைம் நின்று வேலை செய்யணும். ஒரு ஃப்ரூட்ஸை வந்து பூ பூத்துல வந்து அது உதிராமல் பிஞ்சாக்கி காயாக்கி அதை வந்து பழம் ஆக்குற வரைக்கும் மணிச்சத்து அவசியம் தேவை. நீங்கள் கூட தண்ணியில் கரைச்சி விட்டீங்கன்னா உடனே கரையும், உடனே பிடிக்கும், உடனே ஓடிடும். இந்த மணிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிருக்கு தொடர்ந்து நின்றுகிட்டே இருக்கணும். நீங்கள் ஷார்ட் டைம் வரக்கூடிய கிராப்புகளுக்கு வந்து அடி உரம் போட்டோன்னா, நீங்கள் லாங் டைம் வரக்கூடிய பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே வரக்கூடிய பயிர்களுக்கு 3 மாதத்துக்கு ஒன்ஸு நீங்கள் டிஏபி கொடுத்துட்டே இருக்கணும். ஏக்கருக்கு ஒரு மூட்டை தான் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டே தாங்க இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பந்தல் ஐட்டங்களுக்கு, நீங்கள் திராட்சை, கோவக்காய் இந்த மாதிரி பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே 1 வருஷம் காய்ச்சிட்டே இருக்கும். குச்சிக்கிழங்கு அதே மாதிரி தாங்க. கரும்புகளுக்கு பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கு, கரும்பு வாழை வருஷக்கணக்கு வரக்கூடியது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 முறையாக கரைச்சி விடணும் டிஏபியை. மார்க்கெட்டில் டிஏபி கிடைக்கலாம், அதுக்கு டிஏபி ஓரியண்டாக பல உரங்கள் இப்போ வந்துடுச்சு. புரோமோ கிடைக்குதுங்க, நமக்கு புரோமோ கூட கரைச்சி விடலாம். இந்த மாதிரி நிறையா உரங்கள் மார்க்கெட்டில் கிடைக்குது டிஏபிக்கு மாற்ற. அந்த மாதிரி எதாவது ஒன்று கரைச்சி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி விடாமல் அடி உரமே போடுங்க. உள்ளே போய் வீசி விட்டணும், அதாங்க நின்று வேலை செய்யும். இப்போ குச்சிக்கெல்லாம் காடாக இருக்குன்னா உள்ளவே இறச்சி விடுங்க, கரும்பு காடாக இருக்குன்னா உள்ளவே இறச்சி விடுங்க, பந்தல் ஐட்டத்துக்கு இறச்சி விடுங்க. தண்ணியில் கரைச்சி விட்டிங்கன்னா அது வந்து பயிர் உடனே எடுத்துங்க. அப்போதைக்கு ஒரு 10 20 நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு வந்து நின்று வேலை செய்யாது. நீங்கள் சாயல் அப்ளிகேஷனை கொடுத்தா தான் 3 மாதம் நின்று வேலை செய்யும். இல்லை நான் தண்ணியில் தான் கரைச்சி விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த உரத்தை வாங்கி கரைய மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறத விட மார்க்கெட்டில் 12 21 கிடைக்குதுங்க. அது 61% டிஏபி தான்.
அதை வாங்கி கரைச்சி விட்டுக்குங்க. சொட்டு நீர் போட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை அடி உரம் போட்டுட்டு 2வது முறை கொடுக்கணும் அப்படின்னா இந்த 12-61 வாங்கி நீங்கள் சொட்டு நீரில் விட்டுக்கலாம். 61% பாஸ்பரஸ் சத்து நமக்கு கிடைக்குதுங்க. வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு நீங்கள் மூட்டை உரங்களை வாங்கி சிரமப்பட்டு கறக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் 12-61 வாங்கி கரைச்சி வச்சு ஊற்றி விட்ருங்க. கடலப்புனா கரைச்சி ஊற்றுற மாதிரி ஊற்றி விடுங்க. மூட்டை உரம் டிஏபி என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை இந்த 12-61 செஞ்சிடும். மூட்டை உரம் டிஏபி கம்பேர் பண்ணையில் இந்த 12-61 உரம் வந்து அதை விட விலை குறைவாக தாங்க இருக்கும். இந்த டிஏபியோட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வேலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வேரோட்டத்தை கொடுக்கும். இதுவே நல்லா வேர் ஓடிக்கும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி வரும். வேர் ஓடிட்டாலே இயற்கையாகவே நல்லா வளர்ச்சி வந்துடும் ஒரு பயிர். இது 2 வேலையுமே செய்யும். நல்லா வேரோட்டத்தையும் கொடுக்கும், நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும். நான் ஏற்கனவே யூரியாவோட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நிறைய பேர் யூரியா கொண்டு போய் விட்டால் தான் வளர்ச்சி வரும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் டிஏபி கொடுத்தாலும் வளர்ச்சி வருங்க. முதல் வேலை அதிகப்படியாக வேரோட்டத்தை கொடுக்குறது, 2வது வேலை அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்குறதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிரை வந்து கருகருன்னு வச்சுருக்கோம். நீங்கள் அடி உரமாக போட்டால் தான் இந்த வேலை செய்யுங்க. நீங்கள் கரைச்சி விட்டிங்கன்னா 10 நாளைக்கு வேலை செய்யும், ஓடி போயிடும். நீங்கள் அடி உரமாக கொடுத்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு வச்ச நேரத்துக்கு ஒரு பயிரை வந்து கருகருன்னு வச்சுருக்கோம். நீங்கள் பெருமையான காட்டை பார்த்துருப்பீங்க. நியூட்ரியன்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பயிர் கருகருன்னு வராமல் விளையர்னே இருக்கும். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அது அங்கே வந்து மணிச்சத்து போட்டால் தாங்க. நீங்கள் சாயலில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்து செகண்ட் நியூட்ரியன்ட் கொடுத்ததுனால நீங்கள் தனியாக ஜிங்க் சல்பேட் கொடுத்தாலும் பயிர் வந்து கருப்புத்தன்மை ஏற்படாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த மணிச்சத்து போட்டால் தாங்க. அங்கே மணிச்சத்து இல்லாமல் இருந்ததுன்னா பயிர் வந்து கருப்புத்தன்மை வராது. சரிங்களா? ஒரு பயிர் வந்து கருப்புத்தன்மை வரணும்னா நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்து ஜிங்க் கொடுத்து நீங்கள் மெக்னீசியம் கொடுத்தாலும் கருப்புலாம் வந்துடாதுங்க. நீங்கள் வந்து சரி விதத்தில் டிஏபி கொடுத்தாதாங்க பயிர் வந்து கருப்புத்தன்மை ஏற்படும். டிஏபியோட அடுத்த வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூ பூத்து பிஞ்சு உதிராமல் தடுக்கக்கூடிய வேலைகள் வந்து இந்த டிஏபி தாங்க செய்யுது. அது பேர்லேயே அதோட வேலைகள் இருக்குது மணிச்சத்து. ஒரு பிஞ்சு வந்து உதிராமல் தடுத்து வைக்கும். அந்த பிஞ்சு வந்து காயாகி பழம் ஆகிற வரைக்கும் இந்த மணிச்சத்து வந்து செயல்பட்டுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு காயில் வந்து சுவை கூடுது அப்படின்னா அங்கே அவசியம் மணிச்சத்து இருந்தால் தான் அங்கே சுவை கூடும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா காய்கறிகள் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. பூண்டு, மிளகாய் இந்த மாதிரி குறிப்பிட்ட பொருட்கள் வந்து புவிசார் குறியீடு வந்திருக்கு. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியா மண்ணில் பார்த்தீங்கன்னா மணிச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அந்த காயோட சுவை வந்து கூடுது. இதுதாங்க ரீசனு. அப்போ வந்து நீங்கள் நின்று வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிஏபியை பொறுத்த வரைக்கும் அடியுரமாக தான் கொடுக்கணுங்க. அடியுரமாக கொடுத்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய வேலைகள் வந்து செய்யும். ஒரு பிஞ்சு உதிராமல் தடுத்துக்கும், காய் கரெக்டாக ஊற வைக்கும், அந்த காய் வந்து கனியாகி அந்த கனியோட சுவையை வந்து கூட்டும். ஃப்ரூட்ஸு வந்து சுவையாக இருக்குது அப்படின்னா அங்கே அவசியம் வந்து மணிச்சத்துக்களோட வேலைகள் வந்து அவசியமாக இருக்கணும். மணிச்சத்துக்கள் குறைபாடாக இருந்தால் அங்கே வந்து பழங்கள் வந்து சுவை இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டில் வரக்கூடிய அரிசி சாப்பாடு சுவையாக இருக்குது அப்படின்னா அந்த விளையக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஏரியாக்களில் மணிச்சத்துக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுதாங்க ரீசன். அப்போ வந்து மணிச்சத்துங்கிறது வந்து ஒரு பயிருக்கு அவசியம் கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. இந்த டிஏபி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கணும்னா அவசியமாக எல்லா பயிர்களுக்கும் தேவைதாங்க. நீங்கள் குறுகிய கால பயிராக இருந்தால் அடியுரமே போட்டுருங்க. 6 மாதத்துக்கு மேலே வரக்கூடிய பயிர்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டே இருங்க. டிஏபிக்கு மாற்ற மார்க்கெட்டில் நிறைய உரங்கள் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஏபி கிடைக்கலன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிறாங்க. ஐயோ டிஏபி கிடைக்கலையா, ஐயோ டிஏபி கிடைக்கலையான்னு. நீங்கள் மார்க்கெட்டில் டிஏபிக்கு மாற்ற என்ன உரங்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஏபிக்கு மாற்ற வந்து 3-4 உரங்கள் கிடைக்குது. முதல் இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட்டுக்கு போடலாம். டிஏபிக்கு பதிலாக ராக் பாஸ்பேட் போடலாங்க. அதோட வந்து மொபைலிசம் பாக்டீரியா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். இதை பற்றி நான் ராக் பாஸ்பேட்டோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் போடலாங்க. சூப்பர் பாஸ்பேட்டும் ராக் பாஸ்பேட் சேம் ரேட்டு தாங்க, ஒரே விலை தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ராக் பாஸ்பேட் கிடைக்கல, சூப்பர் பாஸ்பேட் வாங்கி போட்டுக்குங்க. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து புரோம் கிடைக்குது. பாஸ்பேட் ரிச் ஆர்கானிசம். ராக் பாஸ்பேட் கொண்டாந்து ராக் பாஸ்பேட்டில் பாஸ்பேட் மொபைலிசம் பாக்டீரியா மிக்ஸ் பண்ணி கிரானுல்ஸ் வடியில் கொடுக்குறாங்க. நீங்கள் ராக் பாஸ்பேட் வாங்கினீங்கன்னா பவுடர் ஃபார்மில் இருக்குது, உங்களுக்கு இறக்க முடியாது. இந்த புரோம் வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம். சேம் தான், ராக் பாஸ்பேட்டில் தான் புரோம் தயார் பண்ணுறாங்க. பாஸ்பேட் மொபைலிசம் பாக்டீரியா போட்டு இந்த புரோம் மாற்றி கொடுக்குறாங்க நமக்கு. இது ஒரு மெத்தடுங்க. அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா மார்க்கில் கிடைக்கக்கூடிய 12-61. நீங்கள் எதுவுமே கிடைக்கல, டிஏபி கொடுத்தாங்கண்ணா என்னப்பா வரலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கில் கிடைக்கக்கூடிய 12-61 இது எல்லா கம்பெனியும் கிடைக்குது, ஈஸியாக கிடச்சிடுது. நீங்கள் அந்த மற்றவங்களை கம்பேர் பண்ணல, இது விலையும் கம்மி, உடனே பயிர் எடுத்துக்கும். அது அடிவரமாக தான் கொடுங்க, கான்செப்ட் வேறுங்க. அது கிடைக்கலைங்க பட்சத்தில் நீங்கள் அடுத்த வழி தான் நான் இதை சொல்கிறேன். 12-61 வாங்கி கரைச்சி ஏக்கருக்கு 10 கிலோ கரைச்சி ஊற்றி விடுங்க. மூட்டை உரம் டிஏபி என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை இந்த 12-61 செஞ்சிடும். சரிங்களா? அடுத்த மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த பாஸ்பரஸ் சத்து எந்த கலப்புறத்தில் அதிகமாக இருக்கோ அதை வாங்கி போட்டுங்க. மார்க்கில் இப்போ கிடைக்கக்கூடிய 10-26 பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஜாஸ்தியாக இருக்குது. 10-26 இதுவும் போடலாங்க. இல்லை இதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா மார்க்கில் கிடைக்குது 24 கிடைக்குதுங்க, 28 கிடைக்குதுங்க. இதில் போடலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஏபி மாற்று உரங்கள். நீங்கள் 10-26 போட்டால் கலப்பு வந்துடும்.
26% டிஏபி, 26% பொட்டாஸ் வந்துடும். நீங்கள் 24, 24, 28, 20 போட்டிங்கன்னா சேம் டிஏபி தான். அதில் என்ன இருக்குது அதே தான். அதில் வந்து 46% கிடைக்குதுங்க நமக்கு பாஸ்பரஸ். இந்த 28, 20ல் 28% கிடைக்குதுங்க. 24, 24, 24% கிடைக்குதுங்க. சரிங்களா? டிஏபி கிடைக்கல நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் டிஏபிக்கு மாற்றம் நிறைய உரங்கள் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா வகையான மண்ணிலையும் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. அது பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் எனக்கு எதுவுமே கிடைக்கலப்பான்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மொபலிசம் பாக்டீரியா, பாஸ்பேட் மொபலிசம் பாக்டீரியா வாங்கியாந்து நீங்கள் கரைச்சி ஊற்றி விட்டிங்கன்னா அது டிஏபி சத்தை மண்ணிலேருந்து எடுத்து கொடுத்துரும். டிஏபி பண்ணுற வேலையை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருங்க. சரிங்களா? இதுதாங்க மெத்தடு. நீங்கள் டிஏபி கிடைக்கல ஃபீல் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய என்னென்ன உரங்கள், டிஏபி மாற்றம் என்னென்ன உரங்கள் இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. நான் சொன்ன உரங்கள் தான் டிஏபி மாற்றான வழிகள். இந்த டிஏபி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாய்க்காலில் கரைச்சி விடாமல் அடி உரம் போட்டு பழகிக்கிங்க. அடி உரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாங்க நான் சொன்ன வேலைகள் எல்லாமே நடக்கும். டிஏபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடி உரமாக தான் கொடுக்கணும். 2வது உரம் போடையிலையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் விதைச்சி விட்ருங்க. அதாங்க நல்லது. நீங்கள் வாய்க்காலில் கரைச்சி விட்டிங்கன்னா உடனே பிடிக்கும், உடனே ஓடிடும். முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வாய்க்காலில் உள்ளே போய் விதைச்சி விடுங்க. மிளகா காடாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு காடாக இருக்கட்டும், இந்த மாதிரி கத்திரி காடாக இருக்கட்டும், உள்ளே போய் விதைச்சி விடுங்க. விதைச்சி வாய்க்காலில் போய் விதைச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. அது நின்று வேலை செய்யும். 2 மாதம் 3 மாதம் நின்று வேலை செய்யுங்க. கரைச்சி விடுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு தேவையில்லாத ஒன்று தாங்க. கரைச்சி விட்டோம்னா அப்போதைக்கு வேணால் நல்லா இருக்கும், லாங் டயத்துக்கு நின்று வேலை செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு டிஏபிக்கு மாற்ற என்னென்ன உரங்கள் இருக்குன்னு நீங்கள் மார்க்கெட்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதன் பிறகு விவசாயம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மன வளர்ச்சிக்கு ஆளாக தேவையில்லை. மற்ற உரங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் கிடையாதுங்க. மற்ற உரங்களுக்கு மாற்றம் என்னென்ன இருக்குது. இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது கிடைக்கலன்னா என்ன வழி, வேறு என்ன வழின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே இதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ 20 கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டாஸ் கிடைக்கல என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சுக்கணும். டிஏபி கிடைக்கல என்னாலும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து ஒரு உரம் இருக்குன்னா அதுக்கு வழியில் என்னென்னா 2 வழியில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து கான்செப்ட் வந்து இதுதான் கான்செப்ட். எல்லாத்துக்கும் இதே தான். ஒரே தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இது கிடைக்கல அப்படின்னா அடுத்து என்ன வேலையிலும் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க. நம்ம அதே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மன வளர்ச்சியில் தான் ஆகும். ஐயோ கிடைக்கல அப்படின்ட்டு மன வளர்ச்சிக்குள்ளாகி ப்ரெஷர் ஜாஸ்தியாக தாங்க போகும். முடிஞ்சளவுக்கு வந்து மார்க்கெட்டில் அனைத்து உரங்களுக்கும் மாற்று வழிகள் இருக்குது. அந்த மாற்று வழிகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதன் பிறகு விவசாயம் பண்ணுங்கள். சரிங்களா?